கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக என்னுடைய நண்பர்களையும் கொச்சு பட்டாளங்களையும் வரவேற்று கொள்கின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தது. அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. பாருங்கள் பிள்ளைகளை. அப்போது அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகிற சமயத்தில் சில நண்டுகளும் அப்படியே கூடி வரும். சில கொஞ்சுகள், அதாவது செம்மீன் கொஞ்சுகளும் இறால்களும் கூடி வந்து அப்படியே கரை ஓரமாக என்ன செய்யும்? விளையாடி கொண்டு இருக்கும், பேசிக்கொண்டு இருக்கும் நண்பர்களை. அப்போது அந்த நம்முடைய பிள்ளைகளும் அப்படி தானே கூடி ஒருமித்து கூட்டு குடும்பமாக இருந்து முன்னோர்கள் தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா இப்படி சித்தப்பா சித்தி இவர்கள் எல்லாரும் கூடி ஒருமித்து பேசி கொண்டிருப்பார்கள் சில குடும்பங்களில். அதே போல் அந்த மீன், பல வண்ண மீன்கள், தவளைகள், நண்டுகள், இன்னும் கொஞ்சுகள், இறால் இவைகளெல்லாம் கூடி வந்து என்ன செய்யும்? பேசி துள்ளி விளையாடி கொண்டிருந்து இதை பார்த்த ஒரு கொக்கு என்ன செய்தது? வட்டம் விட்டது. வட்டம் விட்டு இதை பார்த்த அந்த கொக்குக்கு பொறாமை பிடிச்சது. என்ன பிடிச்சது? பொறாமை பிடிச்சது. பொறாமை பிடிச்சதுனால இவைகளையெல்லாம் பிடிச்சி நமக்கு சாப்பிடணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அப்படியே இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன நடந்து தெரியுமா? கவலையோடு அந்த கொக்கு அந்த குளத்து அருகில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே தூங்கி கொண்டே இருந்தது. சில மீன்கள் வந்தது. கொக்கை பார்த்ததும் இது தூங்கி விடுகிறது என்று நினைத்தது. என்ன பிள்ளைகளை, சில பிள்ளைகளும் அப்படிதான் ஸ்கூலில் எல்லாம் போய் தூங்கி கொண்டே இருக்கும். சில பிள்ளைகள் தூங்கினாலும் ஆசிரியர் பாடம் எடுத்தால் கவனமாக கவனிப்பார்கள், தூங்கினது போல தான் இருப்பார்கள். ஆனால் சில பிள்ளைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தூங்கி கொண்டே இருப்பார்கள், வெற்றியை இழந்து விடுவார்கள். இதை போல இந்த மீன் நினைத்தது என்ன தெரியுமா? கொக்கு தூங்கி விடுகிறது என்று சொல்லி ஓரமாக அந்த கொக்கு பக்கத்தில் வந்தது. அந்த மீனை அப்படியே சாப்பிட்டு விட்டது. பாருங்கள், இப்படி சாப்பிட்டு வந்தது. மறுபடி அந்த கொக்குக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் பிடிச்சி நம் பாறையிலே கொண்டு வைத்து என்ன செய்ய வேண்டும்? உணங்க வைத்து சாப்பிடலாமே என்று நினைத்து கொண்டே இருந்தது. நினைத்து கொண்டு அந்த பக்கத்தில் குளத்து ஓரமாக வந்து அன்றைக்கும் உட்கார்ந்தது. என்ன செய்தது? உட்கார்ந்து என்ன பிள்ளைகளை, உட்கார்ந்ததும் என்ன நடந்து தெரியுமா? ஒரு மீன் வந்து அப்படியே கொக்கு வந்து கேட்டது. கொக்கண்ணாச்சி என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? கவலை இல்லை, நான் தூங்கவில்லை, கவலையாக இருக்கிறது. என்ன கவலையாக இருக்குது? அதுவா? பக்கத்து குளத்தில் இதே மாதிரி உங்களை மாதிரி நண்பர்களை எல்லாம் பார்த்தேன். ஆனால் என்ன நடந்து தெரியுமா? அவைகளையெல்லாம் ஒருவன் பிடிச்சி கொண்டு போயிட்டான். என்ன செய்தான்? பிடிச்சி கொண்டு போயிட்டான். அதனால் கவலையாக இருக்கு. அவன் மறுபடி பேசிக்கொண்டான். என்ன தெரியுமா பிள்ளைகளே? இந்த குளத்திலையும் வந்து உங்களை பிடிச்சிட்டு போகலாம் என்று சொல்லி கொண்டிருந்தான். அதனால தான் கவலையாக இருக்கு என்று சொல்லி அவன் அந்த மீனிடம் சொன்னது. அப்போது மீனுக்கு கவலை பிடிச்சது. ஐயோ, நம்முடைய இனத்தாரை எல்லாம் பிடிச்சி கொண்டு போகிறானா என்று நினைத்து
நினைத்து கொண்டது. அப்பந்தான் அந்த கொக்கு என்ன சொன்னது தெரியுமா? கவலையே படாத, உங்களை நான் வேறு ஒரு இடத்துல கொண்டு விடுகிறேன். அப்போது அங்கே கொண்டு விட்டால் அவன் ஏமாந்து போயிடுவான், உங்களை பிடிக்க மாட்டான் என்று சொல்லி சொன்னது. அந்த மீனும் நம்பினது. நம்பி என்ன செய்தது? மற்ற மீனிடம் எல்லாம் சொன்னதும் என்ன செய்வேன், நான் கொண்டு விடுகிறேன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த மீன் எல்லாரிடம் சொல்லி அப்படி வரவழைத்தது. அப்புறமா அந்த கொக்கு என்ன செய்தது? மீன்களை தூக்கி கொண்டு ஒரு பாறை மேலே கொண்டு வைத்து விட்டது. பாருங்கள், அந்த பாறையிலே மீன்களை உணர வைத்தது. அது கருவாடாக மாறுகிறது. அப்புறமாக மீனெல்லாம் குளத்தில எல்லாம் தீர்ந்து விடுகிறது. அப்புறமாக தான் அந்த நண்டு வருகிறது. அந்த நண்டு வந்து என்ன சொன்னது தெரியுமா? எல்லா மீன்களையும் என்ன செய்த என்று கேட்டது கொக்கிடம். அப்போ சொன்னது, இப்படி நண்பர்களே, அதனால உன்னையும் தூக்கி அந்த குளத்தில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னது. சொன்ன வேளையில் என்ன நடந்து தெரியுமா? சரி, எப்படி என்ன கொண்டு விடுற? என்னுடைய கழுத்து பக்கத்தில் உட்கார்ந்து விடு, உன்னை நான் அந்த குளத்திலே கொண்டு விடுகிறேன் என்று சொன்னது. புத்திசாலி தான் இல்லையா? இப்படிதான் சில நண்பர்களும் மற்றவர்களிடம் காசு அதிகம் இருந்தால் பல விதத்தில் அதை பிடுங்கி ஐஸு சாப்பிடுறதுக்கும் அவனை ஏமாற்றி விடுவார்கள். சில நண்பர்களும் இப்படி என்ன செய்வார்கள்? காசு இருக்கிறதை பார்த்ததும் அவனை நண்பர்களைப் போல பழகி என்ன செய்வான்? அதை பிடுங்கிவிட்டு தூக்கி விட்டுட்டு அவன் போய்விடுவான். நாம் ஏமாந்தே போய்விடுவோம். பாருங்கள், இப்படி ஏமாறாத இருக்க வேண்டும். ஆம், என்ன நடந்து தெரியுமா? கொக்கு கழுத்தில் அந்த நண்டு கொண்டு பறக்க ஆரம்பித்தது. அப்படியே பறக்கிறது. என்ன செய்கிறது? அப்படியே பறந்து என்ன செய்கிறது? போக ஒரு பெரிய பாறை மேலேயும் வழி அருகே எல்லாம் மீன்கள் கிடக்கிறதை பார்த்தது. கருவாடாக உணங்கி கிடக்கிறதை பார்த்ததும் அந்த நண்டுக்கு புரிந்தது, என்னையும் கொண்டு அந்த பாறையிலே கொண்டு வைத்து சாப்பிடப் போகிறான் என்று யோசனை தோன்றியது. அப்பந்தான் கொக்கிடம் அந்த நண்டு கேட்டுச்சு, என்ன தெரியுமா? கொக்கனாச்சி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது காமிச்சு தருவியா என்று. இன்னும் குறைய தூரம் போகணும் என்று சொன்னது. இல்லையே, இந்த பாறை மேலே தானே இருக்கிறது போல தெரியுதே என்று சொன்னது. கொக்கு மறுபடியும் சொல்லுது, ஐயோ, அந்த பாவம் நான் செய்யவில்லை, உன்னை என்ன செய்கிறேன், அந்த குளத்தில் தான் கொண்டு விட போகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன நடந்து சரி என்று சொல்லி அந்த நண்டு என்ன செய்கிறது? அந்த களத்தில் அதனுடைய இற்கால் கொண்டு அப்படியே நசுக்கியது. கொக்குடைய கழுத்து அப்படியே துண்டாக விழுந்து கொக்கு செத்து போனது. பாருங்கள், அந்த நண்டு மறுபடியும் தப்பித்து தன்னுடைய குளத்திலே வந்து சிறிய சிறிய முட்டைகளெல்லாம் இருந்தது மீன்களை, அதை பாதுகாத்து மறுபடியும் என்ன செய்கிறது? அந்த குளத்திலே பெரிய மீன் கூட்டங்களை உருவாக்கி அது சந்தோஷமாக காணப்பட்டது. இனப்பார்களே, நண்பர்களே, பிள்ளைகளை, நாம் மற்றவர்களிடம் ஏமாறாத நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தினமும் பெரிய அப்பா அம்மாவிடம் நல்ல ஆலோசனை கேட்க வேண்டும். ஆலோசனை கேட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் கடந்து செல்லும்போது எந்த ஏமாளிகளும் நம்மிடம் வரமாட்டார்கள், நாமும் ஏமாந்து போக மாட்டோம். என்ன பிள்ளைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன செய்யுங்க? ஒரு லைக்கு போடுங்க.
ஷேர் பண்ணுங்க, மறக்காதீங்க என்ன பிள்ளைகளே.